வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தமிழ் அவுட் ஆஃப் சோர்ஸ் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இதில் வந்து 14வது தலைப்பிலேருந்து 20வது தலைப்பு வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 14வது டாப்பிக்கு வல்லினம் மிகுதல் பார்க்கலாம். இந்த வல்லினம் மிகுதல் வந்து பிடிஎஃப் நம்பர் வந்து 135 பிடிஎஃப் நம்பரு. நீங்கள் வந்து நான் பிடிஎஃப் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 135வது பக்கம் எடுத்துக்கோங்க பிடிஎஃப் நம்பர். வலி மிகுதல், ஓகேவா? ஃபஸ்ட்டு வலி மிகுதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வலி மிகுதல் அப்படின்னா வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது வல்லெழுத்து மிகுந்து வருதலையே இலக்கணத்தில் சுருக்கமாக வலி மிகுதல் என்பர். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செடி கொடி என்னும் தொடர்க்கும் செடி கொடி இக்கு வர செடி கொடி என்னும் தொடர்க்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன வேறுபாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து செடி கொடி, இந்த செடி கொடி என்னும் தொடர்க்கு இக்கு வராத இந்த தொடர்க்கு செடியும் கொடியும், என்னது செடியும் கொடியும் அப்படின்னு பொருள். அதே இக்கு வர தொடருக்கு வந்து என்னதுன்னா செடியில் ஏறியுள்ள கொடி, இதுக்கு வந்து என்னதுன்னா செடியில் ஏறியுள்ள கொடி அப்படின்ற பொருள் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது திரைக்கடல், இக்கு வராது இந்த திரைக்கடல் என்றால் அலையும் கடல். எது திரைக்கடல் என்றால் என்ன பொருள்? அலையும் கடல், ஓகேவா? அதே இக்கு வரல அப்படின்னா அலையும் கடல். அதே இக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா திரை உடைய கடல் என்று பொருள், ஓகேவா? திரைக்கடல் இக்கு வராமல் இருந்துச்சுன்னா திரைக்கடல் என்றால் அலையும் கடல். திரைக்கடல் இக்கு வந்துச்சுன்னா திரையை உடைய கடல் என்று பொருள், ஓகேவா? அடுத்தது குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். தந்த பலகை, தந்த இப்பு வராத தந்த பலகை அப்படின்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி தந்த இப்பு வர தந்த பலகை என்னும் தொடர்க்கும் என்னென்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகை. தந்த பலகை அப்படின்னா என்ன மீனிங்கு? கொடுத்த பலகை. நம்ம தந்த அப்படின்னா கொடுத்த பலகை என்றும், இப்பு வந்துச்சுன்னா தந்த பலகை அப்படின்னா தந்தத்தினால் ஆன பலகை என்றும் பொருள் ஏற்படும். எனவே நம் முன்னோர்கள் புணர்ச்சி இலக்கண அறிவை மொழி தேர்ச்சிக்கும் மிகவும் இன்றியமையாததாக வற்புறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செடி கொடி பார்த்துருக்கோம், திரைக்கடல் பார்த்துருக்கோம், தந்த பலகை, இது மூணையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வாழைப்பழம் என்றால் நன்றாய் இருக்குமா, அறிஞர்கள் நகைக்க மாட்டார்களா? வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்களா, வாழைப்பழம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. வாழைப்பழம் என்றால் தான் தமிழுக்கு உரிய இனிய ஓசையுடன் அந்த சொல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைப்பழம் சொல்லக்கூடாது, வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒழுங்காக படிக்காதவங்க, அதாவது போதுமான தமிழ் கல்வி இல்லாதவர்கள் எழுதும் நூல்களில் வந்து வழி மிக வேண்டிய இடத்தில் வந்து வழி மிகாமல் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு நூலாசிரியர் யாருன்னா ஆட்டோ ஜெஸ்பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்றால் பல சொற்களை அடுக்கி எழுத படிக்க கொள்வது மட்டுமாகாது. எந்த மொழியை கற்கிறார்களோ அந்த மொழிக்கு உரிய இலக்கண முறைப்படி மரபு தவறாது சொற்களை சேர்த்து எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். இது யாருக்கும் இயற்கையாகவே உண்டாகாது. இயற்கையாக வர வேண்டும் என்றால் அளவு கடந்த உழைப்பு வேண்டுவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜெஸ்பர்சன்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஓகே. அடுத்தது ஏன் வல்லெழுத்து மிகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் வல்லெழுத்து இந்த கசடத்தபர் வந்து மிகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொருளை தெளிவாகவும் சரியாகவும் உணர்வதற்கும் அதே மாதிரி தமிழ் மொழிக்கே உரிய இன்னோசையை வெளிப்படுத்துவதற்கும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எது இந்த பொருளை வந்து தெளிவாகவும் அதே மாதிரி சரியாகவும் உணர்வதற்கும் தமிழ் மொழிக்கு உரிய இன்னோசையை வந்து வெளிப்படுத்துவதற்கும் இந்த வல்லெழுத்து வந்து மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வலி மிகுதல் தமிழ் மொழியிலும் மலையாள மொழியிலும் காணப்படுவதேயின்றி வேறு மொழிகளில் இல்லை என்ற
மொழி நூலறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த வழி மிகுதல்ன்றது வந்து தமிழ் மொழியிலும் மலையாளத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சென்னை தமிழ் சங்கம், மதுரை தமிழ் சங்கம் என்று எழுதுவது தவறு. ஓகேவா? சென்னை தமிழ் சங்கம், மதுரை தமிழ் சங்கம் அப்படின்னு எழுதுறது வந்து தப்பு. அப்போ வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, சென்னை இத்துவன்மா சென்னை தமிழ் சங்கம், மதுரை தமிழ் சங்கம், இந்த தமிழ் சங்கம் என்று எழுத வேண்டும். ஓகேவா? எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்னை தமிழ் சங்கம், அதுக்கப்புறம் மதுரை தமிழ் சங்கம் இச்சி, ஓகேவா, என்றும் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புதுக்கல்வி திட்டம் என்று எழுதுவது தவறு. அப்போ எப்படி எழுதணும்? புதுக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். மதுரை தமிழ் சங்கம், சென்னை தமிழ் சங்கம், பக்கம் இச்சு வரணும். ஓகேவா? சென்னை தமிழ் சங்கம், மதுரை தமிழ் சங்கம், புதுக்கல்வி திட்டம் என்று எழுத வேண்டும். குடும்பங்களை காப்பாற்ற என்று எழுதக்கூடாது. என்னென்னு எழுதணும்? குடும்பங்களை இக்கு வரணும். குடும்பங்களை காப்பாற்ற. ஏன் இப்படி எழுதணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து விதிகள் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். குடும்பங்களை காப்பாற்ற. அடுத்தது, வல்லெழுத்து மிகுதலை மிக மிக எளிதாக தெரிந்து கொள்ளும்படி சில விதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன விதிகள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு. என்னென்ன? அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆண்டு, ஈண்டு, யாண்டு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, இனி, தனி, அன்றி. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆண்டு, ஈண்டு, யாண்டு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, இனி, தனி, அன்றி, இன்றி, மற்ற, நடு, இது மற்ற, நடு, பொது, முழு, புது, திரு. பொது, முழு, புது, திரு, அரை, பாதி. அரை, பாதி, 8, 10 ஆகிய இவை நிலைமொழியாக, அது இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நிலைமொழியாக, அதாவது முதலில் நிற்கும் சொல்லாக இருந்து, நிலைமொழினா முதல்ல இருக்கிற சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த காசா தபா என்னும் எழுத்துக்களில் எது வருமொழி முதல்ல இருக்கோ, இதெல்லாம் எது இந்த அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆண்டு, ஈண்டு, யாண்டு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, இனி, தனி, அன்றி, இன்றி, மற்ற, நடு, பொது, முழு, புது, திரு, அரை, பாதி, 8, 10 இதெல்லாமே நிலைமொழியாக இருந்துச்சு. அதாவது முன்னாடி இருந்து வருமொழியில் எது காசாதபா இருந்துச்சு அப்படின்னா, காசாதபா வந்து வருமொழியில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து வல்லெழுத்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து என்னது கட்டாயம் வந்து வல்லெழுத்து மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கா என்றால் கா முதல் கவ் வரையிலும் உள்ள எழுத்துக்களை கொள்ள வேண்டும். காணா. அதே வந்து அதே மாதிரி இந்த சா, தா, பா இந்த எழுத்துக்களும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வருமொழி முதலில், அதாவது அடுத்து வரும் சொல்லின் முதலில் காசா தாபா வந்தால் வல்லெழுத்து வந்து மிகும். உயிரெழுத்து வந்தால் மிகாது. அதாவது வல்லெழுத்து வந்தால் மட்டும்தான் இந்த காசா தாபா வந்து மிகும். அதே உயிரெழுத்துக்கள் வந்தால் இது வந்து மிகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்த காசா தாபா இனம் தவிர வேறு எழுத்துக்கள் வரினும் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த, இந்தன்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாம். அந்த செடி இது வந்து அந்தன்றது வந்து என்ன சொன்ன நிலைமொழி. அந்தன்றது வந்து நிலைமொழி. அந்த வருமொழின்றது வந்து செடி. இந்த செடியில் இருக்கிற இந்த காசா தாப்பா அது வந்து வருமொழியில் இருந்தால் வல்லெழுத்து வந்து கண்டிப்பாக மிகும். அப்போ அந்த செடி. இந்த குழந்தையில் பாருங்க, இந்த குழந்தைன்றது இதுவும் காசா தாபா வரிசை தான். அதாவது இந்த நம்ம வந்து கா வரணும் அப்படின்னா இல்லை, கால் வந்து அந்த கவ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ குழந்தை. அப்போ இந்த குழந்தை. எந்த படம். அங்கு இங்கு எங்களை அங்கு சென்றோம். இங்கு போகாதே. எங்கு கேட்டாய். அடுத்தது, அப்படி இப்படி எப்படில அப்படி பேசு, இப்படி சொல்,
எப்படி தந்தாய். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். தெரிஞ்சதை வந்து விட்டுட்டு கஷ்டமாக இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆண்டு போனேன். என்னது? ஆண்டு போனேன். ஈண்டு தந்தேன். இதுலேயும் என்னது வருமொழியில் இந்த காசாதபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வள்ளெழுத்து மிகும். ஆண்டு போனேன், ஈண்டு தந்தேன், யாண்டு சென்றாய். ஓகேவா? அடுத்தது அவ்வகை இவ்வகை எவ்வகையில். அவ்வகை கொடி, இவ்வகை பூக்கள், எவ்வகை செடி. ஓகேவா? அடுத்தது தனி, இனி தனி, இனி தனி. தனி குடிசை, இனி பேசேன். ஓகேவா? அடுத்தது அஃது, அஃது இன்றி, அஃது இன்றி. ஓகேவா? அஃது இன்றி அப்படின்னா அஃதின்றி கொடேன். இன்றி செல்லேன். எது? இதெல்லாம் புதுசாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஃதின்றி கொடேன், இன்றி செல்லேன். மற்ற பிள்ளைகள். அடுத்து மற்ற, மற்ற பிள்ளைகள். அஃது அன்று இன்றி மற்ற பிள்ளைகள். அடுத்தது நடு, பொது. அதுக்கு பின்னாடி வள்ளெழுத்து மிகும் பார்த்தீங்களா? அப்போ நடுக்கடல், நடுத்தெரு, பொது கூட்டம், பொது பணி. அடுத்தது முழுலையும் பார்த்தீங்களா? அப்போ முழு பக்கம், புது கல்வி, புது பொருள். திரு, திருக்கு முன்னாடி கண்டிப்பாக இப்போ திருக்குறள் நம்ம எழுதும் போது இக்கு போட்டு எழுதுவங்களா, இக்கு போடாமல் எழுதுவங்களா? அப்போ திருக்குறள். திருக்குறள், திருக்குளம், அரை பக்கம். அரை பாதியில் கண்டிப்பாக வந்து வள்ளெழுத்து மிகுமா? அப்போ அரை பக்கம். பாதி துணி, அரை பாதி துணி. அடுத்தது 8 10 என்ற சொல்லல வல்லினம் வந்து மிகுமா? 8 குழந்தைகள், 10 செடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. இதில் ஆண்டு போனேன், ஈண்டு தந்தேன், யாண்டு சென்றாய், அவ்வகை இவ்வகை எவ்வகை நோட் பண்ணிக்கோங்க. தனி குடிசை, இனி பேசேன், அஃதின்றி இன்றி, அஃதின்றின்னு வருதா? அப்போ இன்றி, இன்றி செல்லேன். மற்ற பிள்ளைகள். அதுக்கப்புறம் நடு, பொது, முழு, புது, திரு, திருக்குறள். அப்போ திருக்குறளுக்கு அப்புறம் வல்லினம் வந்து மிகும். திருக்குறள், திருக்குளம். அரை பாதி, அரை பின்னாடியும் வல்லினம் மிகும், பாதிக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகும். அதுக்கப்புறம் எண்ணு பெயரில் 8 10, 8 தொகை, 10 பாட்டு, அதுன்ற மாதிரி 8 குழந்தைகள், 10 செடிகள். இதுக்கப்புறம் வல்லினம் வந்து கண்டிப்பாக மிகும். அதுக்கப்புறம் பெரும்பாலோர் அங்கு போனார், இங்கு சென்றார், எங்கு கொடுப்பாய் என்று எழுதுகிறார்கள். எது? அங்கு, இங்கு, எங்கு அப்படின்னு எழுதுறாங்க. ஆனால் இப்படி எழுதுறது வந்து தப்பு. அப்போ வந்து அங்கு, அங்கு போனார், இங்கு சென்றார், எங்கு கொடுப்பாய் அப்படின்னு எழுதுறது தப்பு. அப்போ எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதணும்? அங்கு போனார். எப்படி எழுதணும்? அங்கு போனார். இங்கு சென்றார், இச்சு வரணும். இங்கு சென்றார். அதுக்கப்புறம் எங்கு கொடுப்பாய், இப்படி நம்ம வந்து எழுதணும். அங்கு, இங்கு, எங்குக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து கண்டிப்பாக மிகும். ஓகேவா? அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொற்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. இது வந்து என்னது? கசட தபர தான். அதாவது என்னது? இக்கு, இச்சி, இட்டு, அதாவது கசட தபர. ஓகேவா? ஏன்னா முடிந்திருந்தால் அச்சொற்களை வன்தொடர் குற்றியலுகிற சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? எது? இந்த சொற்கள் வந்து எது மாதிரி முடிஞ்சிருக்கணும்? இக்கு, இச்சி, இட்டு, இத்துப்பு அப்படின்னு முடிஞ்சிருந்தா அதை வந்து என்ன சொல்கிறாங்க? வன்தொடர் குற்றியலுகிற சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மக்கு, இக்கு வருதா? மக்கு, இக்கு. தச்சு, இச்சு. விட்டு, இட்டு. இந்த செத்துனா இந்த இத்து. அதுக்கப்புறம் உப்பு, கற்று. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? வன்தொடர் குற்றியலுகிற சொற்கள். இத்தகைய சொற்கள் நிலைமொழியாக இருந்து, நிலைமொழின்னு இது ஃபஸ்ட்டாக இருக்கணும், இருந்து வருமொழி முதல்ல காசா தப என்னும் வல்லெழுத்துக்கள் வந்தால் இங்கே வந்து கட்டாயம் வல்லெழுத்து வந்து மிகும். அப்போ என்னது? வன்தொடர் குற்றியலுகரத்தில் வந்து என்னது? வல்லினம் மிகும். ஃபஸ்ட்டு நிலைமொழியில் அந்த வன்தொடர் குற்றியலுகரம், இது நிலைமொழியில் வன்தொடர் குற்றியலுகரம் இருந்து வருமொழியில் காசா தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அங்கே வந்து கண்டிப்பாக வல்லெழுத்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். மக்கு பையன். அப்போ மக்கு, இது வந்து ஏன் இங்கே வந்து மக்கு பையன், ஏன் இங்கே வந்து
வல்லினம் மிகுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே மக்கு அப்படிங்கிறத இக்கு இக்கு கூ இது மாதிரி இருந்தால் இது என்னது? இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் பார்த்தங்களா? இந்த மக்கு பையன் இங்கே வந்து வருமொழியில் வந்து என்ன இருக்குது? பா இருக்கா? அப்போ வந்து என்னது? இது வல்லெழுத்து கண்டிப்பாக மிகும். அப்போ மக்கு பையன். தச்சு தொழில் இங்கே இது எல்லாமே என்னது? வன்தொடர் குற்றியலுகரம் நிலைமொழியாக இருந்து வருமொழி முதல்ல காசா தபா இருந்தால் அங்கே வந்து வல்லெழுத்து கண்டிப்பாக மிகும். இந்த காசா தபா இருக்கா? மக்கு பையன் தச்சு தொழில் விட்டு சென்றார் செத்து பிழைத்தான் உப்புக்களை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததா? அடுத்தது 10, 8 என்னும் சொற்களும் இங்கே அடங்கும். எதிர்த்து பேசினார் என்று எழுதுவது தவறு. எதிர்த்து பேசினார் அப்படின்னு எழுதக்கூடாது. என்னன்னு எழுதணும்? எதிர்த்து பேசினார் அப்படின்னு தான் எழுதணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதிர்த்து பேசினார் என்று எழுத வேண்டும். விற்று சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. விற்று சென்றான் எழுதக்கூடாது. விற்று சென்றான் என்னென்னு எழுதணும்? எதிர்த்து பேசினார்னு எழுதக்கூடாது. எதிர்த்து பேசினார். விற்று சென்றான் எழுதக்கூடாது. விற்று சென்றான் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்ற அப்படின்னு எழுதக்கூடாது. ஆட்சியை இக்கு வரணும். ஆட்சியை கைப்பற்ற. காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்ற அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மந்திரி சபைக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. மந்திரி சபைக்கு இப்பு கூக்கு அப்புறம் வல்லினம் வந்து மிகுணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது? மந்திரி சபைக்கு போக இந்த கூக்கு அப்புறம் வல்லினம் வந்து மிகுணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை ஐ என்னும் உருபிற்கு பின்னும் 4ஆம் வேற்றுமை கூ என்னும் உருபிற்கு பின்னும் வல்லெழுத்து மிகும் என்பதே விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இங்கே வந்து ஆட்சியை ஐ பின்னாடி வந்து வல்லெழுத்து மிகுது, இந்த வந்து சபைக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகுது அப்படின்னா இங்கே ஆட்சின்றது இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு பின்னாடியும் சபைக்குன்றது 4ஆம் வேற்றுமை தொகைக்கு பின்னாடியும் கண்டிப்பாக வல்லெழுத்து மிகும். அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க விதி. இரண்டாம் வேற்றுமை ஐ என்னும் உருபிற்கு பின்னாடியும் 4ஆம் வேற்றுமை கூ என்னும் உருபிற்கு பின்னாடியும் என்னது? வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வல்லெழுத்து மிகுதலை பற்றி எழுதுவது சுவையாக இருக்காது. படிப்பதும் சிறிது கடினமாக இருக்கும். எனினும் ஒரு முறை இருமுறை இங்கே எளிதான முறையில் கூறியுள்ளதை படித்தறிந்து பழகிவிட்டால் இப்பிழை வாராதவாறு எவரும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வலி மிகுதல் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான தகவல் மட்டும் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம்பிள். ஒரு இடத்தை பிரயாணிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த இடத்தை பிரயாணிகள் அப்படின்னு எழுதுறது வந்து தப்பு. இங்கே இடத்தை ஏன் இங்கே வந்து இந்த தைக்கு அப்புறம் வந்து இப்போ வருது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபு வந்திருக்குது இல்லை, அதனால் வந்து வல்லெழுத்து வந்து கண்டிப்பாக மிகும். தங்கும் இடத்திற்கு செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல 3 இடத்துல வந்து பிழை இருக்காமா. எங்கெங்க அப்படின்னா தங்கும் இடத்திற்கு செல்லக்கு அப்புறம் ஈக்கு வரணும். அப்புறம் வந்து கோரப்படுகிறார்கள் அப்படின்ற இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க கோரப்படுகிறார்கள். ஓகேவா? இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இங்கே வந்து கூக்கு அப்புறம் 4ஆம் வேற்றுமை உறுப்புக்கு பின்னாடி இந்த தங்கும் இடத்திற்கு அப்படின்றது 4ஆம் வேற்றுமை உறுப்புக்கு அப்புறம் வல்லினம் வந்து மிகும். செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்னு தான் எழுதுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதுரைக்கு தெற்கே இருப்பது என்று இருப்பது தப்பு. மதுரைக்கு தெற்கே என்று இருக்கணும். எப்படி எழுதணும்? மதுரைக்கு தெற்கே கூக்கு அப்புறம் வல்லினம் வந்து மிகுணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
இரண்டாம் வேற்றுமை ஐ உருபு பின்னாடியும் நான்காம் வேற்றுமை கூ உருபுக்கு பின்னாடியும் வல்லெழுத்து மிக வேண்டும் என்னும் இவ்விதிகள் தெரிந்திருந்தால் இப்பிழைகள் நேர்ந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வல்லெழுத்து மிகுதலுக்கு வேறு சில விதிகள் பற்றி பார்க்கலாம். பொருள் குறைந்த ஒரு வினைச்சொல் மற்றொரு வினைச்சொல்லை தழுவி நின்றால் அப்பொருள் குறைந்த வினைச்சொல்லே வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வினையெச்சம்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொருள் குறைந்த ஒரு வினைச்சொல் மற்றொரு வினைச்சொல்லை தழுவி நின்றால், ஓகேவா, அப்பொருள் குறைந்த வினைச்சொல்லே வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேட போனார் என கூறினார், மெல்ல சொன்னார், தேடி சென்றார், வருவதாய் கூறினார், போய் பார்த்தார். இத்தொடர்களில் பொருள் குறைந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, பொருள் குறைந்த ஒரு வினைச்சொல். பொருள் குறைந்த அப்படின்னு என்னது? தேட, என, மெல்ல, தேடி, வருவ, தாய், போய் அப்படின்னு சொல்கிற இதெல்லாமே ஒரு பொருள் குறைந்த ஒரு வினைச்சொல் மற்றொரு வினைச்சொல்லை அப்படின்னா மற்றொரு வினைச்சொல்னு இங்கே தேட பின்னாடி போனார்ன்றது ஒரு வினைச்சொல். போனார் என என்ற சொல்லுக்கு இது பொருள் குறைந்த என என்ற சொல்லு கூறினார் என்ற வினைச்சொல்லை வருது. மெல்ல சொன்னார்ன்றது வினைச்சொல், தேடி சென்றார்ன்றது ஒரு வினைச்சொல். அது மாதிரி பொருள் குறைந்த ஒரு வினைச்சொல் மற்றொரு வினைச்சொல்லை தழுவி நின்றால் அதுதான் வினை எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வினை எச்சம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவை குறைந்த வினை சொற்களாய் வினை தழுவி நிற்பதால் வினை எச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வினை எச்சங்கள் அகர ஈற்றில் தேட, என, மெல்ல அப்படின்னு சொல்லி அகர ஈற்றில் முடிகின்றன. தேடி என்பது இகர ஈற்றில், அதாவது தேட, என, மெல்ல, தேட, என, மெல்ல எனும் இவ்வினை சொற்கள் எது அகர ஈற்றில் முடியுது, எது அகர ஈற்றில் முடியுது. அதே மாதிரி தேடி ஈ வருதா, அப்போ இகர ஈற்றில் முடியும் வினையெச்சம், அகர ஈற்றில் முடியும் வினையெச்சம், இகர ஈற்றில் முடியும் வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. போய், போய் அப்படின்றதும் ஈ சவுண்ட் வருது, அப்போ இதுவும் ஒரு வினையெச்சம். போய் என்பது வினையெச்சம். வருவதாய், ஆய் சேர்ந்து வந்ததும் ஒரு வினையெச்சம். போயின்றது ஒரு வினையெச்சம். அதே மாதிரி வருவதாய் ஆய் சேர்ந்து வந்ததும் இது ஒரு வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அகர ஈற்று வினையெச்சத்தின் பின்னும் இகர ஈற்று வினையெச்சத்தின் பின்னும் அதே மாதிரி என்னது ஆய் போய் என்னும் வினையெச்சங்களுக்கு பின்னாடியும் வல்லெழுத்து மிகும். எதுன்னு பார்த்தோம்? அகர ஈற்று வினையெச்சம், இகர ஈற்று வினையெச்சம், ஆய் போய் என்னும் வினையெச்சத்துக்கு பின்னாடியும் வல்லினம் கண்டிப்பாக மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். வர கூறினார், தேட போனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. வர ஆ வருதா, ஆ சவுண்ட் வருதா, அப்போ வர கூறினார்னா அகர ஈற்று வினையெச்சம். தேட போனார் வினையெச்சம்னு என்னது? ஒரு குறைந்த, அதாவது வர கூறினார்ன்றது ஒரு வினைச்சொல், குறைந்த வினைச்சொல் மற்றொரு வினைச்சொல்லை முடிஞ்சிச்சுன்னா அதுதான் வினையெச்சம் சொல்லிட்டு பார்த்தீங்களா. அப்போ வர முற்று பெறாத ஒரு, கரெக்டாக சொல்லணும்னா முற்று பெறாத ஒரு சொல் மற்றொரு வினையை கொண்டு முடிஞ்சால் அதுதான் வினையெச்சம் பார்த்தோம். அப்போ வர கூறினார் ஆ வருது, அப்போ அகர இற்று வினையெச்சம். தேட போனார், இங்கே ஆ வருதா, இட்டு ப்ளஸ் ஆ டா, இட்டு ப்ளஸ் ஆ தான் டா, அப்போ தேட போனார் இது என்னது? அகர இற்று வினையெச்சம். அப்போ அகர இற்று வினையெச்சத்துக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். அதுக்கப்புறம் கூறி சென்றார் ஈ வருதா, அப்போ கூறி சென்றார். வாடி ஈ வருதா, வாடி போயிற்று. இது இகர ஈற்று வினையெச்சத்துக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. போய் சொன்னார், போய் சொன்னார், போய் தேடினார், அப்போ ஆய் வருதா, போய் ஆய் அந்த சொல் வருதா, அதுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும் பார்த்துங்களா. அப்போ போய், போய் சொன்னார், போய் தேடினா, அப்போ போய்க்கு பின்னாடி போயின்றது என்னது? ஒரு வினை எச்சம். வினையெச்சத்துக்கு பின்னாடி போயின்ற வினையெச்சத்துக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். அடுத்தது சொன்னதாய் சொல், வந்ததாய் கூறு, அப்போ ஆய் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கா. சொன்னதாய் வந்ததாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த ஆய் என்னும் வினை எச்சத்துக்கு பின்னாடியும் வல்லெழுத்து மிகுந்து வருது. அதுக்கப்புறம் மதுரை, மதுரை புகைவண்டி நிலைய முதல் அறிவிப்பில் செல்ல கோரப்படுகிறார்கள் என்றிருப்பது தப்பு. செல்லக்கு அப்புறம் என்ன வரணும்? அதாவது இல் ப்ளஸ் ஆ தானே வருது. அப்போ அகர ஈற்று வினையெச்சம். அப்போ அகர ஈற்று வினையெச்சத்துக்கு பின்னாடி
வல்லினம் வந்து மிகும். அப்போ செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்னு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ செல்ல கோரப்படுகிறார்கள், அதுதான் கரெக்டு. அதுக்கப்புறம் செல்லன்றது அகரயிற்று வினைச்சம், அதனால் செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்னு அதை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விதி, 2 சொற்கள் இருந்து பொருள் கொள்ளும்போது நடுவில் 6ஆம் வேற்றுமை உருவாகிய அது என்னும். இது 2 சொல்லு இடையில் 6ஆம் வேற்றுமை உருவு அது என்பது மறைந்து வந்தால் 6ஆம் வேற்றுமை தொகை எனப்படும். அதாவது 6ஆம் வேற்றுமை உருவாகிய அது என்பது மறைந்து வந்தால் 6ஆம் வேற்றுமை தொகை எனப்படும். குதிரை தலை, குதிரை தலை என்பது குதிரையினது தலைன்னு நம்ம எழுதுவோம். இங்கே குதிரை தலைன்னு சொன்னும் போது இங்கே வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகையில் முதலில் நிற்கும் சொல் அக்ரிணையாக இருந்தால், அக்ரிணை அப்படின்னா என்னது, ஆடு மாடு எல்லாமே வந்துடும் அக்ரிணை, ஓகேவா. அக்ரிணையாக இருந்தால் வல்லெழுத்து மிகுதல் கட்டாயம். இந்த குதிரைன்றது ஃபர்ஸ்ட்ல நிலைமொழியில் இருக்கிறது வந்து என்னது, அக்ரிணை. அதனால கண்டிப்பாக வல்லெழுத்து மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லெழுத்து மிகும். அதுவும் நிலைமொழி வந்து அக்ரிணையாக இருக்கும்போது வல்லெழுத்து வந்து கண்டிப்பாக மிகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ குதிரை குழம்பு, இதில் குதிரைன்றது அக்ரிணை, குதிரையினது குழம்பு. இப்போ 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லும் போது தொகைனா மறைஞ்சு வரும். அப்போ குதிரை, குதிரையினது குழம்பு. கோழியினது கால், படையினது தலைவன், சேனை தலைவன், நரியினது பல், மரத்தினது கிளை அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படின்ற சொல் வந்து மறைஞ்சு வருது. இதெல்லாமே என்னது, 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி வந்து அக்ரிணையாக இருக்கணும். குதிரைன்றது அக்ரிணை, கோழி, படைத்தலைவன், படைன்றது வந்து என்னது அக்ரிணை, சேனைன்றது ஒரு அக்ரிணை, நரி அக்ரிணை, மரம் அக்ரிணை, கழுதை, பறவை இதெல்லாமே அக்ரிணை. இப்படி அக்ரிணை 6ஆம் வேற்றுமையில் நிலைமொழி வந்து அக்ரிணையாக இருந்தால் அங்கே வந்து வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வலி மிகுதலும் மிகாமையும் கொடுத்துருக்காங்க. பசி பிணி பகை இவை குலோத்துங்கன் ஆட்சியில் இல்லை என்னும் வாக்கியத்திற்கும், பசிப்பிணி பகை அதாவது பசி பிணி பகை இது வந்து குலோத்துங்கன் ஆட்சியில் இல்லை அப்படின்ற அந்த வாக்கியத்திற்கும், பசிப்பிணி பகை இவை குலோத்துங்கன் ஆட்சியில் இல்லை என்னும் வாக்கியத்திற்கும் பொருளில் மிகுந்த வேறுபாடு இருக்குது. இப்போ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு, பசி பிணி பகை இது வந்து குலோத்துங்கன் ஆட்சியில் இல்லை அப்படின்றதுக்கும், பசி பிணி பகை அப்படின்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பசியும் பிணியும் பகையும் இல்லைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வாக்கியத்தில் என்னதுன்னா பசியும் பிணியும் பகையும் இல்லைன்னு அர்த்தம். அது இரண்டாவது வாக்கியத்தில் பசி பிணி பகைனா பசியாகிய பிணியும் பகையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பசியாகிய பிணியும் அதே மாதிரி பகையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேவா. அடுத்தது ஓடா குதிரைகள் என்பதற்கும் வேறுபாடு இருக்குது. ஓடா குதிரைகள் என்பதற்கும் வேறுபாடு இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஓடா குதிரைகள் என்றால் குதிரைகள் ஓடமாட்டா. குதிரைகள் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஓடா குதிரைகள்னால் குதிரைகள் வந்து ஓடாது என்றும், ஓடா குதிரைகள்னால் ஓடாத குதிரைகள் அப்படின்னு மீனிங் கொடுத்துருக்காங்க. குதிரைகள் ஓடமாட்டா அப்படின்னும், ஓடா குதிரை அப்படின்னா ஓடாத குதிரைகள். இக்கு வந்துச்சுன்னா அந்த குதிரை வந்து ஓடாதுன்னு அர்த்தம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 சொற்களுக்கு குறையாமல் தொடர்ந்து வருவது தொடராகும். ஒரு சொல்லை தொடர் என்றால் ஒரு சொல்லை தொடர் என கூட சொல்லக்கூடாது. வண்டி தொடர் என்று எப்பொழுது கூறுகிறோம்? ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டிகள் தொடர்ந்து நிற்கும் போதுதான் கூறுகின்றோம்.
ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்தால் தொடர், அதாவது ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல் வந்து தொடர்ந்து வந்துச்சுன்னா தான் அது வந்து என்னன்னு சொல்கிறோம், அது வந்து தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கோழி கூவிற்று அப்படின்றது வந்து ஒரு தொடர். இப்போ தொடரை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தொகாநிலை தொடர், இன்னொன்று வந்து தொகைநிலை தொடர். தொடரை வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தொகைநிலை தொடரை தொகை என்றும், இது இந்த தொகைநிலை தொடரை வந்து தொகை என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த தொகாநிலை தொடரை வந்து இது வந்து மறைஞ்சு வரும். ஓகேவா? தொகைனா மறைஞ்சு வரும், தொகைனா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து தொகை பணத்தை தான் மறைச்சி வைப்போங்க. அப்போ இந்த வேற்றுமை உறுப்புகள் எல்லாம் மறைஞ்சு வரும். இது தொகால வந்து மறையாமல் வரும். தொகாநிலை தொடர் என்று ஏன் பெயர் வந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 சொற்கள் இருந்து பொருள் கொள்ளும்போது நடுவில் ஒன்று மறையாமல் இருப்பதாலே இது வந்து தொகாநிலை தொடர். ஆனால் தொகைநிலைனா மறைஞ்சு வரும், தொகாநிலைனா மறையாமல் வரும். அதனால தான் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கோழி கூவிற்று என்னும் தொடரில் வந்து எதுவுமே மறையாமல் வந்திருக்குது இல்லை, அதனால் இது வந்து தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து தங்கை சட்டை என்னும் தொடரானது தங்கையினது சட்டை அப்படின்னு பொருள் வருதா? எது தங்கை சட்டையில் தங்கையினது சட்டை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வர்றதுனால அதில் வந்து உருவு மறைஞ்சு வர்றதுனால இதை வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. துணி கிழிந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. துணி கிழிந்ததுன்னா என்னது? தொகாநிலை தொடர். இதில் வந்து எந்த ஒரு வேற்றுமை உருவும் மறைந்து வரல. துணி கட்டு அப்படின்றது வந்து தொகைநிலை. துணியால் கட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ எதனா ஒரு அடிபட்டுச்சா அந்த துணியால் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ துணியால் ஆள்ன்றது என்னது? 3ஆம் வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது வந்து என்னதுன்னா தொகைநிலை தொடர். ஓகேவா? அடுத்தது இது வந்து என்னதுன்னா தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது துணி கிழிந்ததுன்னா ஒரு எழுவாய் தொடர். எழுவாய் முதலில் இருப்பதால் எழுவாய் தொடர் ஆகிறது. துணி கிழிந்ததுன்றது வந்து என்ன தொடர்? ஒரு எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த கிளி பேசுகிறது இதுவும் எழுவாய் தொடர். கிளி பேசுகிறது, துணி கிழிந்தது, இது எல்லாமே வந்து எழுவாய் தொடர். இந்த எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் வந்து மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் வந்து மிகாது. அடுத்தது ஓடா குதிரைகள் அப்படின்றது ஒரு வினைமுற்று. அவ்வளோதான். ஓடா குதிரைகள் அப்படின்றது ஒரு வினைமுற்று தொடர். வினைமுற்று முதலில் இருப்பதால் இது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வினைமுற்று ஓடா குதிரைன்னா என்ன தொடர்னு கேட்பாங்க. என்ன தொடர்? வினைமுற்று தொடர். வினைமுற்று முதலில் இருப்பதால் இது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முன்ன பார்த்தது எழுவாயில் வல்லினம் மிகாது. வினைமுற்று தொடர்லையும் வல்லினம் வந்து மிகாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓடா குதிரைகள் என்னும் தொடரை பெயரச்ச தொடர் என்போம். எது இக்கு வந்துச்சுல அதை வந்து என்ன சொல்லுவாங்க? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சொல்லுவாங்க. ஓடா குதிரை என்னும் தொடரை பெயரச்ச தொடர் என்போம். ஓடாத என்னும் சொல்லில் இருக்கும் தாய் என்னும் ஈறுகட்டு நின்றது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் வந்து மிகுந்து வருதலால இது ஓடா குதிரை. இக்கு போட்டு தான் எழுதணும். அப்போ இது வந்து ஓடா குதிரைனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். ஓகேவா? முன்ன பார்த்தது வந்து எழுவாயில் வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வந்து வல்லினம் வந்து மிகும். வினை முற்றுல வல்லினம் மிகாது. ரெண்டுத்தில் வந்து வல்லினம் மிகும். ரெண்டுத்தில் மிகாது. எழுவாயிலையும் வினை முற்றுலையும் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடா குதிரைன்றது இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து தொகைநிலை தொடர் சொற் சுருக்கத்துக்காக தமிழ் அமைந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை கதை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். துணி கட்டு இது தொகைநிலை தொடர். இது தொகைன்னு என்னது? மறைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ துணி கட்டு அப்படின்னு என்னது? தொகைநிலை தொடரா? துணி கட்டுன்னு என்னது? தொகைநிலை தொடர். தொகை அப்படின்னா மறைஞ்சு. அப்போ துணியால் கட்டு தொகை ஒரு சொல் நீர் அதாவது அது மறைஞ்சு வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
செடி கொடிகள் இதில் வந்து உம்மை தொகை நடுவில் இருக்கும் செடியும் கொடிகளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வந்து மறைஞ்சு வர்றதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க, உம்மை தொகை. இந்த வந்து மறைஞ்சு வர்றதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க, உம்மை தொகை. பூரியும் கிழங்கும், இங்கே பூரி கிழங்கு கொடுத்துருக்காங்க, பூரியும் கிழங்கும். இட்லி சாம்பார் கொடுத்துருக்காங்க, இட்லியும் சாம்பாரும். இதெல்லாமே வந்து மறைஞ்சு வந்ததுனால இது வந்து என்னது, உம்மை தொகை. பூரி கிழங்கு, செடி கொடி, அதுக்கப்புறம் இட்லி சாம்பார், இதெல்லாமே என்னது, உம்மை தொகை. உம்மை தொகையில் வல்லெழுத்து வந்து மிகாது. எது, உம்மை தொகையில் வல்லெழுத்து மிகாது. செடி கொடிகள்னு எழுதக்கூடாது, பூரி கிழங்குன்னு எழுதக்கூடாது, இட்லி சாம்பார்னு எழுதக்கூடாது. இதெல்லாமே வந்து வராது. செடி கொடிகள், பூரி கிழங்கு, இட்லி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதணும். ஓகேவா? அடுத்தது யானை குதிரைன்றது யானையும் குதிரையும் வருதா? அப்போ வந்து யானை இக்கு வராது இங்கே வந்து, ஏன்னா இது வந்து உம்மை தொகை. இதில் வந்து வல்லினம் வந்து மிகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மலைத்தோல். ஓகேவா? அடுத்தது மலைத்தோல் அப்படின்னு என்ன மீனிங், மலை போன்ற தோல். இந்த ஊமை தொகை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, போல, போன்ற, மான, அன்ன, கடுப்ப, இந்த ஊம உறுப்புகள் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுதான் ஊமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஊமையை காட்டும் சொல் வந்து மறைந்து வந்திருப்பதால் ஊமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மலை தோல் அப்படின்னு சொல்கிறாங்களா, மலை போன்ற தோல். ஊமை தொகையில் வல்லெழுத்து மிகுந்து வந்திருத்தலை காண்க. அடுத்தது வேற்றுமை தொகையில் 2 வகை இருக்குது. வேற்றுமை உருவு மட்டும் மறைந்து வரும் தொகை வேற்றுமை தொகை. வேற்றுமை உருவு மட்டும் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொகை. துணிக்கட்டு, இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? துணிக்கட்டு அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகை. இங்கே வல்லெழுத்து வந்து மிகாது துணிக்கட்டுனா. அதே குதிரை கழுத்து, குதிரைனது கழுத்து, இது 6ஆம் வேற்றுமை தொகை. இங்கே வந்து முதல்ல இருக்கிறது குதிரைன்றது அக்ரிணை, இதனால் வல்லெழுத்து வந்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளிக்கால், வையைக்கரை, இங்கே வந்து வல்லெழுத்து வந்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி உயர்திணையாக மின் அக்ரிணையாக இருந்தால் மட்டும்தான் வல்லெழுத்து மிகும். அதே உயர்திணையாக இருந்தால் வல்லெழுத்து மிகாது. உயர்திணையாக இருந்தால் வல்லெழுத்து மிகாது. சீதை என்றது ஒரு பெண், அப்போ ஆண் பெண் குறிச்சா அது வந்து உயர்திணை. சீதை கை, தம்பி சட்டை, கண்ணகி கோவில். எது, சீதை கை, தம்பி சட்டை, கண்ணகி கோவில். இங்கே வந்து நிலைமொழி வந்து உயர்திணையாக இருக்கிறதுனால வல்லினம் வந்து மிகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மற்றொரு வேற்றுமை தொகை இருக்குது. மற்றொரு வேற்றுமை தொகை வந்து இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். இதனை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது, உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். யானை பாகன் என்னும் தொடரில் யானை ஐவர்தா, யானை பாகன் என்னும் தொடரில் உருபும் ஓட்டும் என்னும் பயனை தரும் சொல்லும். யானை பாகனா யானையை ஓட்டும் பாகன் அப்படின்றதுல யானை பாகன்றதுல இந்த உருபும் ஓட்டம் என்னும் அந்த பயனை தரும் சொல்லும் மறைந்து இருப்பதால் இது வந்து உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. யானை பாகன்றது யானையை ஓட்டும் பாகன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான அர்த்தம். யானை பாகன்றது யானையை ஓட்டும் பாகன், இது வந்து என்னது, உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்களா. யானையை ஓட்டும் பாகன் என்பது அத்தொடருக்கு பொருள். உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லெழுத்து கட்டாயம் மிகும். எது, உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில். எந்த தொகை, உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லெழுத்து வந்து கண்டிப்பாக மிகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிற்றுண்டி சாலை, தண்ணீர் தொட்டி. சிற்றுண்டி சாலை, தண்ணீர் தொட்டி, இது வந்து எந்த வேற்றுமை தொகைனா 2ஆம் வேற்றுமை தொகை. இந்த 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் வந்து மிகும். எது, சிற்றுண்டி சாலை, தண்ணீர் தொட்டி. இது எந்த வேற்றுமை தொகைன்னு கேட்பாங்க, 2ஆம் வேற்றுமை தொகை. சிற்றுண்டி சாலை, தண்ணீர் தொட்டி 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்தது தங்க காப்பு அப்படின்னா என்ன மீனிங்க, தங்கத்தினால் ஆன காப்பு. தண்ணீர் தொட்டினா ஏன் இது வந்து 2ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணீரை உடைய தொட்டி. அப்போ அங்கே வருதா, வந்து என்னது 2ஆம் வேற்றுமை. அப்போ தண்ணீரை
உடைய அப்படின்ற ஒரு வேற்றுமை பயனும் உடன்தொக்க தொகை வந்து மறைஞ்சு வருதுனால இங்கே வந்து தண்ணீரை உடைய தொட்டின்னு வருதும். இங்கே வந்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அதே மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். தங்க காப்பு, பருத்தி துணி, தகர பெட்டின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தங்க காப்பு அப்படின்னா தங்கத்தினால் ஆள் வருதா? ஆள் ஆள் வந்து என்னது? மூன்றாம் வேற்றுமை உருபா ஆள், ஆண், ஒடு, ஓடு இதெல்லாம் என்னது? மூன்றாம் வேற்றுமை. தங்கத்தினால் ஆன காப்பு, ஆளுன்றது மூன்றாம் வேற்றுமை உருபு. அதே உருபும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு என்னது? ஆனன்னு வருதா? தங்கத்தினால் ஆன, ஆன. அப்போ இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் வந்து மிகும். பருத்தி துணி, பருத்தியால் ஆன துணி. ஓகேவா? அப்போ பருத்தி ஆள்ன்றது மூன்றாம் வேற்றுமை, ஆன அப்படின்றது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இது வந்து மறைஞ்சு வந்ததுனால மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் வந்து மிகும். தகர பெட்டி, தகரத்தினால் ஆன பெட்டி. அப்போ அங்கே வந்து ஆனன்றதும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் எப்படி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழந்தை பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குழந்தைக்கு பால், குழந்தைக்கு கொடுக்கப்படும் பால் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ குழந்தை பால் அப்படின்னா குழந்தைக்கு, அப்போ வந்து கூ வருது. அப்போ கூன்றது வந்து என்னதுன்னா நான்காம் வேற்றுமை உருபு. அப்போ குழந்தைக்காக இல்லைனா குழந்தைக்காக கொடுக்கப்படும் பால். அப்போ அந்த குழந்தைக்காக கொடுக்கப்படும்ன்றது வந்து என்னது? உடன்தொக்க தொகை. அப்போ வந்து இந்த நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் வந்து மிகும். அடுத்தது மலைப்பாம்பு, மதுரை சொக்கநாதர் கோவில், மதுரை தியாகராசர் கல்லூரி கழகம், இதெல்லாமே வந்து சென்னை தமிழ் சங்கம், இதெல்லாம் வந்து என்னது? ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அப்போ ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் என்னது? வல்லினம் வந்து மிகும். இப்போ வந்து என்னதுன்னா மலை, மலையின் மேல், மேல் கீழ் கண் இடம் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஏழாம் வேற்றுமை உருபுகள் தானே. அப்போ மலையின் மேல் உள்ள பாம்பு. அப்போ மேல்னா என்ன சொன்னேன்? ஏழாம் வேற்றுமை. அப்போ மதுரை சொக்கநாதர் கோவில், மதுரை தியாகராசர் கல்லூரி இதெல்லாமே ஏழாம் வேற்றுமை. இது நோட் பண்ணிக்கோங்க. மலைப்பாம்பு, மலைப்பாம்புனா மலையில் மேல் இருக்கிற பாம்பு. அப்போ ஏழாம் வேற்றுமை உருபும் அதனுடைய உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும் மறைஞ்சு வந்துச்சுன்னா அங்கே வந்து வல்லினம் வந்து மிகும். மலைப்பாம்பு, மதுரை சொக்கநாதர் கோவில், மதுரை தியாகராசர் கல்லூரி கழகம், அதுக்கப்புறம் வந்து சென்னை தமிழ் சங்கம், இந்த ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் வந்து மிகும். ஆறாம் வேற்றுமை பார்த்தோம். ஆறாம் வேற்றுமையில் நிலைமொழி வந்து அக்னியாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். அதே வந்து உயர்தினியாக இருந்தால் வல்லினம் வந்து மிகாது. இப்போ தம்பி கொடுத்தான் அப்படின்னா அப்போ இக்கு வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி சட்டைன்னு கொடுத்தாங்க அப்படின்னா தம்பி சட்டைன்னா இச்சு வராது அந்த இடத்துல. ஏன்னா அது வந்து ஒரு உயர்திணை. குதிரை கால் அப்படின்ற போது அங்கே வந்து இக்கு வரும். ஏன்னா குதிரைனது கால்னு எழுதும் போது குதிரைன்றது அக்னிணை. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அங்கே வந்து இக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு எங்கே வந்து வல்லினம் மிகுன்னு பார்க்கலாம். மல்லிகைப்பூ, இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. மல்லிகைப்பூன்றது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயரும் இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னா என்னன்னு பார்க்கலாம். சிறப்பு பெயரும் பொது பெயரும் இருந்து ஆகிய என்பது தொக்கி வருவது. இது சிறப்பு பெயரும் பொது பெயரும் இருந்து ஆகிய என்பது தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். மல்லிகை என்பது சிறப்பு பெயர், ஒரு வகையை வந்து குறிப்பது. அதாவது மல்லிகை, இப்போ நிறைய பூ இருக்குது. இப்போ பூன்றது நிறைய பூ இருக்குது. மல்லிகை பூ, ரோஜா பூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மல்லிகைன்ற ஒரு சிறப்பு பெயரை குறிக்கிறதுனால சிறப்பு பெயர் முன்னாடி வந்துருச்சா. அப்போ பூன்றது பொது பெயர். இது மாதிரி வந்துச்சுன்னா என்னது? இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ரெண்டு பெயர்களும் ஒட்டி வருவதால் இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் வந்து கண்டிப்பாக மிகும். இது இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆடி திங்கள், ஆவணி திங்கள். இப்போ வந்து திங்கள்ன்றது ஒரு மாதத்தை குறிக்கிறது. இப்போ ஆடி திங்கள் இருக்குது, ஆவணி திங்கள் இருக்குது, புரட்டாசி திங்கள் இருக்குது. அது மாதிரி நிறைய திங்கள் இருக்குது. திங்கள்ன்றது பொது பெயர்,
இந்த ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசின்றது சிறப்பு பெயர்கள். இதனால் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை. இது மாதிரி இருபெயரொட்டு பண்புத்தொகையில் கண்டிப்பாக என்னது வல்லினம் வந்து மிகும். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது சென்னை பட்டினம், மதுரை பட்டினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ பட்டினம்ன்றது ஒரு நகரத்தை குறிக்கிறது. அப்போ சென்னைன்றது ஒரு பிளேஸு, மதுரைன்றது ஒரு பிளேஸு, திருச்சின்றது ஒரு பிளேஸு, தஞ்சாவூருன்றது ஒரு பிளேஸு, கோயம்புத்தூர்ன்றது ஒரு பிளேஸு. அப்போ பட்டினம்ன்றது ஒரு பொது பெயர், சென்னை மதுரைன்றது ஒரு சிறப்பு பெயர். அதுக்கப்புறம் வந்து பசிப்பினி, பகுதி பொருள். பிணின்றது நிறைய பிணி இருக்குது. பிணின்னு என்னது நோய், ஓகே, வறுமை அப்படின்னு நிறைய மீனிங்கில் இருக்குது. பசிப்பிணின்றது என்னது இருபெயரொட்டு பண்புத்தொகை. பகுதி பொருள், பொருள்ன்றது நிறைய இருக்குது. அப்போ பகுதி பொருள், சிறப்பு பொருள் அப்படின்னும் போது இது வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை. பணம்ன்றது பொது பெயர், வரி பணம், வரியற்ற பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரின்றது சிறப்பு. தலைவர்ன்றது வந்து பொது பெயர், இதில் வந்து துணை தலைவர்ன்றது சிறப்பு. இது மாதிரி வரும்போது இருபெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லெழுத்து வந்து கண்டிப்பாக மிகும். அடுத்தது குடித்தண்ணீர், சுடுகாடு, இதெல்லாமே வந்து என்னது வினைத்தொகை. குடித்தண்ணீர், சுடுகாடு இவை வந்து வினைத்தொகை. 3 காலமும் மறைந்து வருவது இது வினைத்தொகை. குடித்தண்ணீர், சுடுகாடுன்றது வினைத்தொகை. இந்த 3 காலமும் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது பேர் என்னதுன்னா வினைத்தொகைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கீழ்கணக்கு, கீழ் ப்ளஸ் கணக்கு என்று இரண்டும் சேரும் பொழுது கீழ்கணக்கு என்றும் கீழ் இக்கு வரும், கீழ்கணக்கு என்றும் எழுதலாம். இந்த இக்கு வருதல கீழ்கணக்கு என்று எழுதுதல் வந்து தப்பு. ஆனால் கிழக்கு என்னும் சொல்லும் திசை என்னும் சொல்லும் சேரும்போது எது கிழக்கு என்னும் சொல்லும் திசை என்னும் சொல்லும் எழுதும்போது கீழ்கணக்குன்னு எழுதும் போது இக்கு வந்து சேர்த்து எழுதக்கூடாது, ஓகேவா? சரி, இக்கு வந்து சேர்த்து எழுதணும். இங்கே பாருங்க, கீழ்கணக்குன்ற போது கீழ்கணக்கு இக்கு வந்து சேர்த்து எழுதணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இக்கு வந்து சேர்த்து எழுதாமல் அப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் கிழக்கு என்னும் சொல்லும் திசை என்னும் சொல்லும் எது கிழக்கு என்னும் சொல்லும் திசை என்னும் சொல்லும் சேரும் பொழுது கீழ் திசை என்றே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழ் திசை என்று அது கீழ் திசை இத்து வராமல் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறுமுக நாவலரும் அதே மாதிரி ஜியு போப்பும் அவங்களுடைய இலக்கண நூல்களில் இத்து போட்டு தான் எழுதியிருக்காங்க கீழ் திசை. யார்? ஆறுமுக நாவலரும் ஜியு போப் 2 பேரும் கீழ் திசை அப்படின்னு தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலப்பதிகார அடிகள்லையும் வந்து கீழ் திசை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலில் கொடுத்துருக்காங்க. கீழ் திசை வாயிற் கணவனோடு புகுந்தேன், மேற்றிசை வாயில் வரியேன் பேர்க்கென அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழ் திசையில் இத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். மேலே கொடுத்துருக்கிறது தான் 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, உருபும் பயனுமுடன் தொகையில் வல்லினம் வந்து மிகும் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்கே வந்து சும்மா கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். எல்லாத்தையும் படிச்சுட்டு என்னத்துக்கு முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. கறிக்கடை, கறியை விற்கும் கடை என்பது பொருள். அப்போ ஐ வருதா, அப்போ விற்கும் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில் கறிக்கடைன்றது கறியை விற்கும் கடை என்று இருக்க வேண்டும். கறியை விற்கும் கடை. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லெழுத்து வந்து மிகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. அப்போ மதுரைக்கு திருப்பி அனுப்பப்படுவார். அப்போ 4ஆம் வேற்றுமை இருக்கா, 4ஆம் வேற்றுமைக்கு பின்னாடி வந்து வல்லெழுத்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பண்பாட்டை கடைப்பிடித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 2ஆம் ஐ வருது. அப்போ 2ஆம் வேற்றுமை உருபுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விலை குறைவாய் கிடைக்கும், அதிகமாக காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து என்னதுன்னா ஆய் ஆக என அப்படின்ற வினையச்சத்துக்கு பின்னாடியும் எது பின்னாடி ஆய் ஆக என என்னும் வினையச்சத்துக்கு பின்னாடியும் அகர ஈற்று வினையச்சம் என்னென்ன பார்த்தோம், அகர ஈற்று வினையச்சம், இகர ஈற்று வினையச்சம், அதுக்கப்புறம் ஆய் போய் இந்த வினையச்சத்துக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகும் பார்த்துங்களா. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆய் ஆக என இந்த வினையச்சத்துக்கு பின்னாடியும் அகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடியும் வல்லெழுத்துக்கள் வந்து மிகுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கீழக்கிறதுல வந்து இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி அந்த இந்த எந்த கீழே எந்த சமூகம் கொடுத்துருக்காங்களோ. அப்போ எந்த சமூகத்தையும் அந்த துறைகளில் இந்த பதிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ. அப்போ அந்த இந்த எந்த என்னும் சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். இங்கே வந்து பாருங்கள், பேசி இங்கே என்னென்ன இகர ஈற்றுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா. அமைப்பு பற்றி ஈ வருதா, முடிவு பற்றி ஈ வருதா, பேசி ஈ, நோக்கி ஈ. அப்போ இகர ஈற்றுக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். அதுக்கப்புறம் வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். இது வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். அமைப்பு பற்றி இப்போ நம்ம வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன பார்த்தோம், இந்த இது தெரிவித்து இந்த கசர தவிர இருக்குல்ல, அது வந்து ஒரே மாதிரி இருக்கணும், குறித்து. ஓகேவா. நிலைமொழி வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்து வரும் மொழியில் காசத்தபா இருந்தால் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து வல்லினம் வந்து மிகும். இங்கே அமைப்பு பற்றி, தெரிவித்து கொள்ள, குறித்து பிரெஞ்சு உதவி, நேற்று பகல் இதெல்லாமே என்னது வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லெழுத்து வந்து மிகும். அடுத்தது அங்கு இங்கு எங்கு, எது அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களுக்கு பின்னாடியும் வல்லெழுத்து மிகும். என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கு செய்யக்கூடியது, அப்போ இங்குக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வேறு எங்கே வந்து மிகும் பார்க்கலாம். உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் பார்க்கலாம். உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லெழுத்து வந்து மிகும். இப்போ வங்காள தொழிலமைச்சர் அப்படின்னு சொல்கிறதும், தற்கால கல்வி, இலங்கை கண்காணிகள், இடைக்கால பதில், தீப்பெட்டி தொழிற்சாலை, சென்னை கடற்கரை, சென்னை கிரிக்கெட் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதெல்லாமே வந்து இந்த 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமையில் மட்டும் அந்த நிலைமொழின்றது வந்து அக்ரிணியாக இருக்கணும். ஓகேவா. வருமொழி வந்து நிலைமொழி வந்து அக்ரிணியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லெழுத்து மிகும். மீதி எல்லாத்துலேயுமே வந்து உருபும் பயனும் உடன்தொகையாக இருந்தால் வல்லெழுத்து வந்து கண்டிப்பாக மிகும். இப்போ வங்காள தொழிலமைச்சர், தற்கால கல்வி, இலங்கை கண்காணிகள், இடைக்கால பதில், தீப்பெட்டி தொழிற்சாலை, சென்னை கடற்கரை இதெல்லாமே என்னது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்தது இலக்கணம் முழுவதையும் படித்து நினைவில் வைத்து கொண்டு வல்லெழுத்து மிகும் இடத்தையும் மிகாத இடத்தையும் உணர்வது கடினமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எது கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். வலிமிகு இடம், வலிமிகும் இடத்தை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஆ இ ஏ, எது ஆ இ ஏ, அந்த இந்த எந்த, அங்கு இங்கு எங்கு, ஆங்கு ஈங்கு யாங்கு, ஆண்டு ஈண்டு யாண்டு, அப்படி இப்படி எப்படி, அன்றி இன்றி, இனி தனி, மற்ற மற்றை, அவ்வகை இவ்வகை எவ்வகை, அரை பாதி. என்னென்ன சொற்கள் மறுபடி பார்க்கலாம். ஆ இ ஏ, அந்த இந்த எந்த, அங்கு இங்கு எங்கு,
ஆங்கு ஈங்கு யாங்கு, ஆண்டு ஈண்டு யாண்டு, அப்படி இப்படி எப்படி, அன்றி இன்றி இனி தனி, மற்ற மற்றை, அவ்வகை இவ்வகை எவ்வகை, அரை பாதி. இந்த சொற்களுக்கு பின்னாடி என்னது வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். அரியா பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அரியா அப்படின்றது வந்து என்னதுன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்புறம் அகர இகர ஈற்று வினையெச்சத்துக்கு பின்னாடியும் ஆய் போய் ஆக என, எதுக்கு பின்னாடி அகர இகர ஈற்று வினையெச்சத்துக்கு பின்னாடியும். அப்போ அரியா பிள்ளைன்னும் போது அது வந்து ஒரு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இங்கே வந்து வல்லினம் வந்து கண்டிப்பாக மிகும். அதுக்கப்புறம் அகர இகர ஈற்று வினையெச்சத்துக்கு பின்னாடியும் ஆய் போய் ஆக, இதுக்கு பின்னாடி ஆய் போய் ஆக என்னும் வினையெச்சங்களுக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து கண்டிப்பாக மிகும். இப்போ வர சொன்னான் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இது வந்து என்னது அகர ஈற்று வினையெச்சம். ஓடி இது வந்து என்னது அகர, ஓடி இது வந்து இகர. ஓகேவா. அடுத்தது கேட்பதாய் இது வந்து என்னது ஆய், அப்புறம் இது ஒரு வினையெச்சம் ஆய். ஓகேவா. போய் போய்ன்றது ஒரு வினையெச்சம். போய் தேடினான், இருப்பதாக ஆக, இது எல்லாமே ஒரு வினையெச்சம். என கேட்டான், இதுவும் ஒரு வினையெச்சம். இதுக்கு பின்னாடி வல்லினம் வந்து கண்டிப்பாக மிகும். அதுக்கப்புறம் வந்தொடர் குற்றியல் உரத்தின் பின்னாடி வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எட்டுன்றது ஒரு வந்தொடர் குற்றியல் உகரம். இங்கே பாருங்கள், வந்தொடர்னா நம்ம என்ன பார்த்தோம், இந்த இது மாதிரி 8 10 இது மாதிரி இருந்துச்சுன்னா வந்தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடி காசா தபா இந்த அதனுடைய தொடர் வரிசைகள் இருந்தால் கண்டிப்பாக வல்லினம் வந்து மிகும். 8 கட்டுக்கள், 10 செய்ட்கள், 8 தொகை, 10 பாட்டு, அது மாதிரி. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா திரு நடு முழு பொது அணு இந்த இது மாதிரி திரு நடு முழு விழு பொது அணு இந்த மாதிரி போன்ற முற்றியல் உகர சொல்லுக்கு பின்னாடி, முற்றியல் உகரம்னு என்னதுன்னா மொத்தம் வந்து குற்றியல் உகரம், அதுக்கப்புறம் வந்து குற்றியல் இகரம், அதுக்கப்புறம் வந்து முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் பின்னாடி வந்து பார்க்கலாம். இதில் முற்றியல் உகரம் அப்படின்ற போது இந்த திரு முன்னாடி வந்து ஒரு குற்றியல் உகரமாக இருந்தால் என்ன எப்படி இருக்குன்னா, இந்த லாஸ்ட்டில் இருக்கிற எழுத்து வந்து கசட தபற இதில் வந்து ஏதாவது கொண்டு வந்து முடிஞ்சிருக்கணும். இப்போ வந்து வன்தொடர் குற்றியல் உகரம்னா என்னென்னா, வன்தொடர்னா வல்லின எழுத்துக்கள். இந்த குசுடு துப்புரில் இந்த குசுடு துப்புரல் லாஸ்ட் எழுத்தை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி எழுத்து வல்லினமாக இருந்தால் வன்தொடர், மெல்லினமாக இருந்தால் மென்தொடர், இடையினமாக இருந்தால் இடைத்தொடர், நெடில் தொடர் அப்படின்னா முதல் எழுத்து வந்து நெடிலாக இருக்கும். இது வந்து 2 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும் நெடில் தொடர். அது மாதிரி இருந்துச்சுன்னா நெடில் தொடர். அது மாதிரி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு முற்றியல் உகர சொற்கள். இந்த முற்றியல் உகர சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விழு, ஏன்னா இந்த லூ நூன்றது வந்து குசுடு துப்புரில் முடியல, அதனால் இது வந்து முற்றியல் உகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். விழுப்பொருள், அணுகுண்டு. அடுத்தது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும், அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையிலும் வல்லினம் மிகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ஆம் வேற்றுமை உறுப்புக்கு பின்னாடி, 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது ஐ, 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது ஐ. அதே வந்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது கு. இந்த 2ஆம் வேற்றுமை உருவுக்கு பின்னாடியும் 4ஆம் வேற்றுமை உருவுக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பூனையை பார்த்தான் அப்படின்றத பூனை ஐ வருதா, அப்போ பூனையை பார்த்தான். கடைக்கு போனான், இங்கே கூ வருதா ஐ கூ, இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த 2ஆம் வேற்றுமை உருபு. இந்த 2ஆம் வேற்றுமை உருவுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து வல்லினம் மிகும். அடுத்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை, இரு பெயரொட்டு பண்புத்தொகை, உவமை தொகை, உருபும் பயனும் உடன் தொகை, இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு நம்ம முன்னையே பார்த்தோம். சிறப்பு பெயர் வந்து முன்னாடியும் பொது பெயர் வந்து பின்னாடியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. அப்போ இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் இப்போ வந்து மல்லிகை பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. மல்லிகைன்றது வந்து ஒரு சிறப்பு பெயர், பூன்றது பொது பெயர். ஓகேவா. அது மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மார்கழி திங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ மார்கழின்றது வந்து என்னது, ஒரு மாதத்துடைய பெயர்.
பெயர், சிறப்பு பெயர். திங்கள்ன்றது பொது பெயர். அப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அது ஊமை தொகையில் வல்லினம் மிகும். மலர் போன்ற கை. அப்போ போன்ற, போல இந்த ஊமை உறுப்புகள் மறைந்து வந்தால் அது வந்து ஊமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலர் ப்ளஸ் கை மலர்கை. நீர்க்குடம், நீரை உடைய குடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அப்போ ஐன்றது இரண்டாம் வேற்றுமை உருபு, உடையன்றது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி. எது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். பூ ப்ளஸ் பறித்தான், பூ பறித்தான். தீ ப்ளஸ் பிடித்தது, தீ பிடித்தது. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். அதுக்கப்புறம் ஆறாம் வேற்றுமை தொகையில் முதலில் நிற்கும் நிலைமொழி அக்ரிணியாக இருந்தால் வல்லெழுத்து மிகும். அதான் குருவி தலைனா ஆறாம் வேற்றுமை தொகை. ஏன் ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னும் போது குருவினது தலை. கிளிக்கூடு, இந்த குருவின்றது அக்ரிணை. கிளிக்கூடு, ஏன் கிளிக்கூடு வந்து ஆறாம் வேற்றுமை தொகை? இங்கே அதுன்றது மறைஞ்சு வந்திருக்கு. கிளியினது கூடு, அப்போ அதுன்றது மறைஞ்சிட்டு வந்திருக்கா. அது இல்லாமல் கிளின்றதும் இந்த குருவின்றதும் அக்ரிணை பெயர். அப்போ அக்ரிணை பெயர் வந்து நிலைமொழி அது முன்னாடி ஃபஸ்ட்டு இருந்தது அப்படின்னா இது வந்து வல்லினம் வந்து மிகும். அதுக்கப்புறம் இந்த டா ரா இந்த இரட்டித்த நெடில் தொடர் குற்றில். எது இந்த டாவும் ராவும் இரட்டித்த நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றி. எந்தெந்த தொடர்னா நெடில் தொடரும். அதே மாதிரி உயிர் தொடர் குற்றியலுகிற சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகும். அதான் இது வந்து ஒரு சில மென் தொடர் குற்றியலுகிறதுக்கும் வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெடில் தொடர் உயிர் தொடர் ஒரு சில மென் தொடர் குற்றியலுகிறதுக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாடு ப்ளஸ் சாணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த மாடுன்றது வந்து என்ன சொன்னேன், நெடில் தொடர்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த லாஸ்ட்டில் வந்து குசுடு துபுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தில் முடிஞ்சிருக்கணும். முன்னாடி எழுத்து வந்து நெடில் தொடராக இருக்கணும், நெடிலாக இருக்கணும். ரெண்டு எழுத்து மட்டும்தான் இருக்குது. இப்போ மாடுனா மாடு 2 எழுத்து தான் இருக்கணும். அப்போ இந்த நெடில் தொடர் குற்றியலுகிறம்னா மாட்டுச்சாணம். அதே வந்து உயிர் தொடர் குற்றியலுகிறம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து இந்த குற்றியலுகிறம்னாவே வந்து லாஸ்ட்டில் வந்து குசுடு துபுருன்னு முடியணுமா. தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நா இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்குல்ல நா, இந்த நாவை வந்து எப்படி பிரிக்கலாம், இன் ப்ளஸ் ஆ. இந்த ஆன்றது பெரிய ஆன்றது வந்து என்னது, இது உயிர் தொடர் குற்றியலுகிறமா. அப்போ இது மாடுன்றது இந்த 2 போட்டால் இம் ப்ளஸ் மாடு, இம் ப்ளஸ் அப்போ ஆ. அப்போ வந்து இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகிறமும் இது வந்து உயிர் தொடர் குற்றியலும். இந்த நான்றது வந்து என்னதுன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். ஓகேவா. அடுத்தது வீடு ப்ளஸ் சோறு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது என்னது, வீடுன்றது இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். இதுக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகும். ஆறுன்றது வந்து என்னது, நெடில் தொடர் ஆறு, நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகேவா. அதே இந்த கிணறுன்றது வந்து என்னது, ஒரு சில மென்தொடர் குற்றியலுகரம் பார்த்தீங்களா. அப்போ மென்தொடரில் வந்து கிணறு ப்ளஸ் தவளை இது வந்து மென்தொடர் குற்றியலுகரத்தில் மிகும். வேறு ப்ளஸ் பொருள், வேற்று பொருள். வேறுன்றது வந்து என்னது, இது வந்து நெடில் தொடர். அப்போ நெடில் தொடரில் இந்த டாவும் ராவும் வந்துச்சுன்னா மட்டும் இரட்டிக்கும் பார்த்துங்க. அப்போ வேற்று பொருள். இங்கே டா வருதா, இங்கே ரூ. இந்த டாவும் ராவும் மட்டும் வந்துச்சுன்னா எதில் மென்தொடர், ஒரு சில மென்தொடர், அதுக்கப்புறம் உயிர் தொடர், நெடில் தொடர். இங்கே மட்டும் அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வண்டு கால்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே டான் வந்திருக்கா. அப்போ டா வந்தால் குற்றியலுகரம். அது இல்லாமல் இங்கே டாவும் ரா வந்தால் ஒற்று வந்து இரட்டிக்கும் பார்த்துங்களா. ஓகேவா. இந்த இது வந்து என்னது, இன் வந்து என்னது மென்தொடர். அப்போ வண்டுக்கால், குண்டுக்கால், சரி குண்டுக்கல், திண்டுக்கல், பாம்புத்தோல் இதெல்லாம் வருது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குரங்கு ப்ளஸ் குட்டி, குரங்கு குட்டி. இது வந்து ஆறாம் வேற்றுமை தொகைன்னு கூட சொல்லலாம். குரங்கினது குட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். கன்றினது குட்டி, மருந்து கடை. ஓகே. அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ நான் போடுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.